இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீ செய்த மாதிரி என்ன செய்யணுமோ பெருசா செஞ்சிரு. என் தங்கச்சிக்கு என்னைய சீர் செய்ய விடுங்க மாமா. என்னலே சொல்லுத மாமா, ஊர்ல அவன் உங்க வீட்டுல பொண்ணு கொடுக்க காத்து கிடக்கானுவ. நீங்க எங்க வீட்டுல பொண்ணு எடுத்திருக்கீங்க. இந்த கல்யாணத்தை ஊரே மெச்சுற மாதிரி நான் பண்ணுதேன் மாமா. அதுக்கு தான்ல இதை வச்சுக்கோங்க. ஐயோ வேணாம் மாமா, என் தலைய அடமான வச்சாது நானே அதெல்லாம் செய்த மாமா. அது என் கடமை இல்லையா? இந்த பேரு நான் பரணிக்கு எப்படியும் ஒரு 100 பவுன் வச்சு நான் போடுவேன். நானும் போடுதேன் மாமா, ரத்தனாவுக்கு போடுதேன். 100 பவுன் தானே போடுதேன். 100 பவுன்? ஆமா மாமா, எப்படியோ இழுத்து பிடிச்சு போடுதேன். இழுத்துருவேன். நான் அவளுக்கு கார் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். அது என்னன்னு சொல்லுங்க, நானும் வாங்கி கொடுக்குதேன். செஞ்சிடலாம் மாமா, மாசம் மாசம் நான் கட்டிக்குதேன். துணிமணி அது இது. மாமா, நீங்க ஏகேஎஸ் அண்ணாச்சி மாவனுக்கு என்ன செய்தியிலோ அதுல கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லாம நம்ம பாண்டிக்கு நான் செய்தேன். நான் செய்தேன் மாமா. இல்ல சண்முகம், வேணாம். பாவம், நீயே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. மாமா, வாயாலேயே இந்த கல்யாணத்தை பிச்சு புட்டா மருமவனே அப்படி சொல்ல வைக்கலன்னா என் பேர் சண்முகம் அல்ல மாமா. அப்படியா சொல்லுத? ஆமா மாமா. சரி, அப்ப சரி. ஒரு இந்த பாரு, நீ போட வேண்டிய அந்த மாப்பிள்ளை மோதிரம் அது வைரத்துல. நான் தான் போடுவேன். மச்சா மோதிரம் முறையா நான் தானே போடணும். 7 பவுன்ல நீங்க சொன்ன மாதிரி கையில நல்லா பெருசா தட்டு மாதிரி செஞ்சு ஒரு வைரக்கல்ல வச்சு நான் போடுதேன் பாருங்க. மாமா, என்னைய உங்க பக்கத்துல தூக்கி உட்கார வச்சிருக்கிய. நான் சொன்னாங்கன்னா அது உங்களுக்கு அசிங்க. சரி சம்மு, என்ன சரிதான். துட்டுக்கு என்ன பண்ணுவ? மாமா, நம்ம பெருமாள் நினைச்சுதான் இருக்கார. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா இன்னொரு 20 வாங்கினா அம்புட்டையும் சமாளிச்சு விடலாம் மாமா. இந்த பாரு, நீ மேல மேல பழுவை ஏத்திக்கிட்டே போற. நீ பணத்தை வாங்கிக்கிட்டே இருக்கிய. மாமா, நான் எம்புட்டு பணம் வாங்கினாலும் அதை எம்புட்டு செஞ்சாலும் உனக்கோ மௌனுக்கோ நான் செய்யறது கம்மி தான் மாமா. சரி, எல்லாம் சரிதான். ஆனா உன் அத்தை விட மாட்டாள. இந்த பாண்டி பைய வர ஸ்ட்ரிக்டா சொல்லிவிட்டேன். மாமா, என் தங்கச்சிக்கு நான் செய்தேன், அதை யாரும் தடுக்க முடியும்? அத்தைக்கிட்டையும் பாண்டிக்கிட்டையும் நான் பேசிக்கிட்டேன். நல்ல அத்தை, நல்ல மருமம் வந்தேன். அம்புட்டியே நான் பார்த்துக்கிட்டேன் மாமா. சரி, ஓசியிலேயே அவளை ஓட்டி விட்டுடலான்னு பார்த்தேன். எப்படி இந்த சவுந்தர பாண்டி வீட்டில் சம்பந்தம் வச்சுட்ட? இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள உன் கோவணத்தை உருவுதேனா இல்லையான்னு பாரு. அதுக்கு பிறகு உன் ஆயுசுக்கும் என் வீட்டு வாசல்ல ஒட்டு துணி இல்லாம கை கட்டி நின்னுத்தாமலே ஆகணும். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லப்பா. நிச்சயம் முடிஞ்சிட்டு. ஏகேஎஸ் அண்ணாச்சி மவன் இந்த ஜென்மத்துல அவன் தான் உன் புருஷன். கேட்டி, நீ இங்கேயா இருக்க? குளிச்சிட்டு இருக்கேன்ல நினைச்சேன். இந்தா. என்னம்மா இது? உன் கூட பள்ளிக்கூடத்துல படிச்சால அந்த லாலா கடைக்காரர் பொண்ணு. ஆமாம்மா, திவ்யா. அவளுக்கு கல்யாணமா. அவ அப்பா தான் வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போனாரு. அம்மா, நான் இந்த கல்யாணத்துக்கு போலான்னு யோசிக்கிறேன். என்னட்டி சொல்லுத? உங்க அப்பா சம்மதிக்க மாட்டாவோ? நான் பாத்துக்கிறேம்மா. எதுக்கிட்டே திரும்பவும் அவங்க கிட்ட செலவில் இருக்க?
பாத்துக்கலாமா? எதுகிட்டயும் ஒரு தினசா பேசுத? இல்லம்மா, அப்பா கிட்ட எப்படி பெர்மிஷன் வாங்கணும்னு எனக்கு தெரியுமா? நான் பாத்துக்கிறேன். என்னத்த பாத்துக்குவ? என்னட்டி பாப்ப? என்ன நடந்தாலும் உனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுமா? ஏன்டி என் வயித்துல புளிய கரைக்க? ஒன்னும் இல்லம்மா. நீ போய் எனக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு வா போ. நீ காஃபி போட்டு கொண்டு வரதுக்குள்ள நான் எங்கேயும் ஓடி போயிட மாட்டேன். போய் காஃபி கொண்டு வா போமா. ஹாய் கார்த்திக். சொல்லு பரணி. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? சிரிக்காத, நான் சீரியஸா கேக்குறேன். தாராளமா பண்ணிக்கலாம். எப்போ? அதையும் நீயே சொல்லு. 2 daysல. என்ன சொல்ற? நீ ரெடியா? நிஜமாவா சொல்ற? கேள்வி கேட்காத. முடியுமா முடியாதா? எனக்கு ஓகே. உன் வீட்டாளுங்க? அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பேசிக்கலாம். அப்போ ஓகே. அது சரி, எங்க வச்சு எப்படி கல்யாணம் பண்ண போறோம்? உனக்கு ஒரு வெட்டிங் இன்விடேஷன் அனுப்பியிருக்கேன். அந்த கல்யாணத்துக்கு கிளம்பி வா. மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம். பரணி, ஆர் யூ சீரியஸ்? ஐ எம் வெரி சீரியஸ். ஓகே, நான் கிளம்பி வரேன் அந்த கல்யாணத்துக்கு. அந்த கல்யாணத்துக்கு இல்ல, நம்ம கல்யாணத்துக்கு. ஓகே, பாய். என்னல காலையில தான் வந்து உடனே கிளம்புதே? இது கோர்ட்டுக்கு போகிறேன்ப்பா. இன்னைக்கு கேஸ் வருதுல்ல, இந்த சொடலக்கண்ணை லாக்கப்பில் செத்து போனான்ல, அந்த கேஸ் இன்னைக்கு வாய்தா. பார்த்துல 7வது கேஸ் இது. சத்தம் போடாம எதையும் செய்ய தெரியாதவனுக்கு சிரிச்சுக்கிட்டே முதுகுல குத்துறதெல்லாம் அந்த அரசியல்வாதியோட வேலைப்பா. முறைச்சிக்கிட்டு முன்னாடி நிற்கிறவனை நெஞ்சில் குத்தணும்ப்பா. தடம் தெரியாமல் செய்கிறதெல்லாம் நமக்கு ஆகாதுப்பா. நாம தான் செஞ்சோன்னு தெரியணும். அப்பத்தான் பயம் வரும். என்னமோ சொல்லுதே. பார்த்துல காக்கி சட்டியை கலட்டி விட்டுருவானுவோ. அப்படி ஏதாச்சும் வந்தால் சொல்லுதேன்ப்பா. நீங்கள் தான் இருக்கீங்கல்ல. நில்லுல என்னலா கையில தூக்கு வலிப்பா. அப்பா, நான் போட்டா? போல போ. அந்த வீட்டுக்கு தூக்கு வாளியை தூக்கி நாசமா போயிடக்கூடாது நீ போ. அம்மையும் முழு முன்னூடி வாராக. அடுத்து என்ன கூத்தோ? என்னங்க சொல்லுங்கட்டி, இன்னைக்கு என்ன கதை? பேட்டையில ஒரு கல்யாணம். யாருக்கு? பரணியோட சிநேகிதிக்காரிக்கு. பேட்டையில் இவளுக்கு ஏத்துட்டி ஸ்நேகிதிக? ஜங்ஷன் ஸ்டேஷன் ரோட்ல லாலா கடை வச்சிருக்காவல்ல, குறிஞ்சி முருகேசன். போன வாரம் பத்திரிக்கை வச்சுட்டு போனாருல்ல. ஏட்டி, ஏதோ 4 பேர் பத்திரிக்கை வைப்பானுதான், அதுக்கு என்ன இப்போ? பரணி அந்த கல்யாணத்துக்கு போனோன்னு. ஏலா, அதை சொல்லிட்டீங்க முதல்ல. வீட்டில் கடந்துடக்கூடாத.
எவன் கல்யாணம் வைப்பேன், எவ சமைவா, எந்த ஊரில் திருவிழா வருதுன்னு பார்த்துக்கிட்டே கிடைக்க வேண்டியது. அப்படி ஏதாச்சும் வந்துருச்சு, உடனே பொட்டியை தூக்கிட்டு ஓடிட வேண்டியது. இல்லையாளா? அது இல்லைங்க. இந்த பாரு, நிச்சயமான புள்ள 4 இடத்துக்கு போறதுக்கு ரோசனை பண்ணோன்ட்டி நீ என்னடா இவளுக்கு வக்காலத்து வாங்கி நிக்க? எங்க பக்கத்துல தானே, ஒரு 2 நாள் தான். நான் அந்த கல்யாணத்துக்கு போறேன்ப்பா. அனுமதி கேக்கியா இல்ல தகவல் சொல்லுதியா? நீங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிதான்ப்பா. என்னடா உன் அப்பங்கிட்டே போட்டு பாக்குதியோ? நடவடிக்கையெல்லாம் புதுசா இருக்கே. என்ன எதிர்த்து பேசினா பயந்துருவேன்னு சொல்லி கொடுத்தாலோ உன் அம்மே? பா, எனக்காக பேசுறதுக்கு இன்னொரு ஆள் தேவையில்லைப்பா. போகப்படாதுங்க. என்னடா பண்ணுவ? நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியுமேப்பா. ஏகேஎஸ் அண்ணாச்சிக்கிட்டே நான் பேசட்டுமா? என்ன மிரட்டுதியா? என்ன நீ என்னடா ஃபோன் பண்ணுது? நானே சொல்லுதேன் அவன்கிட்ட. அப்பா, அப்படியே என் மவளுக்கு பையனை பிடிக்கலன்னு சொல்லிருங்கப்பா. கோவிக்காதீங்க, 2 நாள் தானே, புள்ள போயிட்டு வரட்டுமே. கல்யாணம் வரைக்கும் நீங்க என்ன பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும்ப்பா. நாளைக்கு காலையில நான் கல்யாணத்துக்கு கிளம்புறேன். என்னங்க? இல்லங்க, நான் என்ன சொல்ல. எல்லாம் வெட்டிக்கலே அண்ணே. எதுக்குல அவன் என்னைய வர சொல்லிருப்பா? என்னைய கேட்டா எனக்கு என்னென்ன தெரியும்? ஏலே, என்னல அது? இதுவா தாலினே? ஏலே, இது எதுக்குல இடுப்புலயே சொல்லிட்டு தெரியுதே? எல்லாம் உனக்காக தானே. எனக்காண்டியா? ஆமாண்ணே. மைனி பாத்துட்டு ஏலே சண்முகம் தாலியை கட்டுன்னு சொன்னா அப்ப போய் தேடக்கூடாதுல? ஏலே, என்ன கொமைக்குதியா நீயே? ஏனே? ஏலே, அவளுக்கு தான் ஆள் இருக்கலாம். இருக்கட்டும்னே. அந்த டாக்டர் தாம்ல அவ இஷ்டப்படுதா? அண்ணே, ரத்னாக்காவ நம்ம மாமா பேசி முடிப்பாருன்னு யோசிச்சு பாத்தியா? நடந்துச்சுல அதே மாமா. ஏல சண்முகம், கட்ரா தாலிய பர்னி கழுத்துலன்னு சொன்னாலும் சொல்லுவார் பாரு. நினப்பு தாண்டே பொழப்ப கெடுக்கும். ஏலே பிரிச்சாலி, சும்மா வாலே. மைனி நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கு. நீ எப்படி இருக்க? ஏதோ வண்டி ஓடுது மைனி. ஏன், என்னாச்சு? அண்ணனுக்கு தான் காலங்காலத்துல ஒரு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, அந்த கவலை தான். பண்ணி வச்சுட்டா போச்சு. அதுக்கு பொண்ணு வேணும்ல? எப்படி பொண்ணு வேணும்னு சொல்லு, பாத்துடலாம். ஒரு நல்ல டாக்டர் பொண்ணா பாருங்க மைனி. டாக்டர் பொண்ணா? ஆமா மைனி. உங்க அண்ணனுக்கு ஓகேனா நானே அவரை கட்டிக்கிறேன். என்ன சண்முகம், நான் ஓகேவா உனக்கு? ஏன்பா? உனக்கு தான் ஆள் இருக்கலாம். அவனை வேணா கழட்டி விட்டுறலாம். ஊன்னு சொல்லு, அவனை விட்டுட்டு வந்து நான் உன்னை கட்டிக்கிறேன். வேண்டாம். ஏன்பா? ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா ஒரு ஆம்பளை மனசு எப்படி பாடுபடுன்னு எனக்கு தெரியும்.
என்ன வெட்டுக்கிளி, உன் அண்ணனுக்கு ஏதோ லவ் ஃபெயிலியர் இருக்கும் போல. ஆமா மைனி. ஆளு யாரு? அது நம்ம ஏலே வாய் மூடல. ம் இப்ப நீ என்னத்துக்கு வர சொன்ன அதை சொல்லு. சரி, 3ஆம் தேதி திருநெல்வேலியில ஒரு கல்யாணம் இருக்கு. சரி அதுக்கு நான் போறேன். சரி. என்ன சரி சரி, நீயும் அதுக்கு வரணும். நான் எதுக்கு வரணும்? ம்ஹும். நீ வா, நான் சொல்றேன். உன்னை அழைச்சிருக்காவ, நீ போற. என்ன யாரும் அழைச்சா? நான் அழைக்கிறேன், நீ வா. வீட்டுல என்ன சொல்ல? கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லு. மாமா கிட்ட என்ன சொல்லுவேன்? அவர் ஏன் உன்னை கேட்க போறாரு? இங்க பாரு, நீ இந்த கல்யாணத்துக்கு வர விஷயம் அப்பாவுக்கு தெரியக்கூடாது. நீ என்னதான் யோசிக்கிறனாலும் சொல்ல. நீ இந்த கல்யாணத்துக்கு வா, நிறைய சுவாரஸ்யமான விஷயம்லாம் இருக்கு. ஏட்டி பரணி, சரி, நான் வரேன். கல்யாணத்துக்கு நீ வரணும், அவ்வளவுதான். அண்ணே, மைனியோட ஒத்தையில போக ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கி. அது போய் ஏன் எதுக்குன்னு கேட்க? போயிட்டு வானே. ரெண்டு நாளா? ம் ம் 2 பேரும் போறிய? ம் அப்ப கடை தங்கவேலு மாமா பாத்துக்கோ. அப்படி என்ன விஷயமா பேட்டைக்கு போறிய? ஏலா எப்படி தடவை சொல்லுதே, கல்யாணத்துக்கு போறோம்லா. ஆருக்கு கல்யாணம்? ம் அது உங்க அண்ணன் கூட படிச்ச பிள்ளைக்கு. விருச்சாலி. இது கூட படிச்சாவளா? ம் இதுவே பள்ளிக்கூடம் பக்கம் தலை வச்சு படுத்தது இல்ல. நீ என்னமோ இது கூட படிச்ச புள்ளைங்க. ஏல, நான் பால்வாடியில் படிக்கும் போது என் கூட படிச்ச புள்ளலா. அண்ணே, கதை விடுதா சரின்னு கொஞ்சம் நம்புற மாதிரி கதை சொல்லலாம்ல. ஏல, இதுல எது நம்பாத மாதிரி இருக்கு? உன் கூட படிச்ச புள்ளனா அதுக்கும் உன் வயசு இருக்கும்ல. 35 வயசுல அந்த புள்ளைக்கு இப்பதான் கல்யாணம் ஆகுதா? ஏலே, சாரின்னு இப்ப எப்படி சமாளிக்குதுன்னு பாரு. அது வந்து என் கூட படிச்ச புள்ள. ஏலே. எல வெட்டிக்கிளி, இதுக்கு அண்ணன் சொன்ன பால்வாடி கிளாஸ்மேட் கதையே நம்புத மாதிரி இருந்துச்சு. உன் கூட படிச்ச புள்ள கல்யாணத்துக்கு அண்ணன் வாரம், அதுவும் 2 நாள் கடையை விட்டுட்டு. சரி, நான் உண்மையை சொல்லிடுறேன். அந்த புள்ள என் கூடயும் படிக்கல, அண்ணன் கூடயும் படிக்கல. உறவு அது உங்க மாமா சவுந்தர பண்ணிருக்காவளா, அவரு கூட படிச்ச புள்ள. ஏலே, உனக்கு தான் பொய் சொல்ல வரல. வாயை மூட்டு சும்மா இருக்கலாம்ல. எதுக்குல தேர எடுத்து தெருவில் விட்டுட்டு இருக்கவா? சரி சரி, நான் சொல்லல, நீ சொல்லிடு யார் கல்யாணத்துக்கு போறோம்னு. எல்லாத்தையும் கிண்டி விட்டு கரண்டி என்கிட்ட கொடு. இப்ப நான் என்ன செய்வேன்? அண்ணே, இப்ப எதுக்கு புழுவுதிய? நெச சொன்னா என்ன? அது நானே சொல்லுதனே, அது உங்க அத்தை இருக்காகல. ஏலே, மாமா தால இந்த கல்யாணத்துக்கு போக சொன்னாவ. மாமாவா? அவர் எதுக்கு சொன்னாரு? அது அவரு தெரிஞ்சவங்க கல்யாணமா, அதுக்கு ஒத்தாசையா இருக்க சொல்லி போக சொன்னாவ. அவங்க வீட்டுக்கு சேவகம் செய்தது பத்தாதாமா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு எல்லாம் வேற சேவகம் பண்ணணுமா? விடல. என்ன விடல? நீ எதுக்கு எவனோ ஒருத்தன் கல்யாணத்துக்கு போய் சேவகம் செய்யணுங்க? ஏலே, மாமா சொன்னாவ. அண்ணே முடியாதுன்னு சொல்லுன. ஏலே, போறேன்னு வாக்கு கொடுத்துடும்ல. நீ சரியான இழிச்சவாயின. உன்னை அசிங்கப்படுத்துறதே அவருக்கு வேலை ஆயிட்டு. கோபப்படாதிய, பெரிய மனுஷன் சொல்லுதாவ. அது எப்படி மதிக்காம இருக்க முடியும்? இங்க பாருனே, எங்களுக்கு நீதான் பெரிய மனுஷன், புரியுதா? சும்மா மாமாக்கு கூச்சா தூக்காத. சரில, இந்த ஒரு வாட்டில
இனிமேல் கேட்டாருன்னா முடியாதுன்னு கண்டிஷனா சொல்லி விடுதேன். நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய வேலைலாம் இல்லைல்ல, சும்மா மேற்பார்வை அப்படிதான். சரி, எப்போ வருவ? நாளை மறுநாள் ராத்திரி இங்கிட்டு இருப்பேன். ஏல வெட்டிக்கிளி, அண்ணன் அங்க எடுபடி வேலை பார்த்ததுன்னு தெரிஞ்சது கோழி திருவுற மாதிரி உன் கழுத்தை திருப்பி விடுவேன் பாத்துக்கல. உங்க அண்ணன் பார்த்தா உங்க அண்ணங்களுக்கு திருப்பி போடுவ, எதுக்கு எங்களுக்கு திருவுற? சும்மா இல்ல ஏலா, போய் என் ட்ரெஸ் எல்லாம் ஒரு பையில போட்டு வைங்க, அப்படியே ஒரு சோப் எடுத்து வைலா. சோப்பா? அதான் கரையும்ல, அது எதுக்கு? மைனி கூட போறதாலையா? அண்ணே சொல்ல வேண்டியதுதானே, அண்ணி கூட தான் உல்லாச பயணம்னு. சும்மா என் வாயில தானே சனி இருக்கு. கல்யாணத்துக்கு போவதுக்கு அடம் பிடிச்சி உங்க ஐயா கிட்ட சம்மதத்தை வாங்கியாச்சு. அப்பா எங்க சரின்னு சொன்னாரு, கோவத்துல பேசாம இருந்தாரு. நான் தான் மௌனம் சம்மதம்னு என் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கேன். என்னையும் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போலாம்ல? என்னம்மா சொல்ற? ஆமாட்டி, ஐயாவை தான் கல்யாணத்துக்கு வேணான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். அம்மா நான் வர வேணாமாட்டி? அம்மா, யாரோ பொண்ணு கல்யாணத்துக்கு நீ வந்து என்னம்மா ஆக போகுது? நடக்க போறது யாரோ பொண்ணோட கல்யாணம் இல்லல்ல, நான் பெத்த பொண்ணோட கல்யாணம்.